இந்த ப்ராஸ்டியூட் நெட்வொர்க்கை பற்றி என்னுடைய சேனலில் பேசி போடும்பொழுது நேற்று எனக்கு இருந்த அந்த ஒரு தயக்கம் எல்லாருமே எங்கே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய சேனலை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லாருக்குமே நிறைய புரிதல் இப்போ இருக்குது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. யாரோ ஒருத்தர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாங்க. அவங்களுக்கு மேபி இது தப்பாக தோணியிருக்கும். என்னன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கேர்ள்ஸை வந்து என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, 19 கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கேர்ள்ஸை ரெஸ்பெக்டாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது கேர்ள்ஸ். நீங்கள் யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நடந்துட்டுருக்கு. இந்த 2023லையும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் இப்படி ப்ராஸ்டியூட்டாக நிற்கிறாங்கல்ல. ஆனால் பலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுமைகள் வந்து தினம் தினம் அவங்க ஒர்க் பண்ணுற அந்த ஒரு இடத்துலையே நடக்குது அப்படின்றது தான் உண்மை. அது யாரோ ஒருத்தர்னால நடக்கிறது கிடையாதுங்க. தினம் தினம் ஒரு பெண்மணி பார்த்தீங்க அப்படின்னா பல பேர்னால பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. அதுதான் உண்மை. இந்த பாலியல் சீண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, செக்ஸ் ஹராஸ்மெண்ட், செக்ஸ் அபியூஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் அதிகமாக நடக்குது, ஸ்கூல்ஸில் நடக்குது, ஒர்க் பண்ணுற பிளேசஸ்லாம் நடக்குது. இது வந்து பெண்கள் மட்டும்தான் இதுக்குள்ளே பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த செக்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு இருக்குது தெரியுங்களா, இதில் வந்து பெண்கள் வந்து இப்படி வெளிப்படையாக நிற்கிறாங்கல்ல. இதே நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா பசங்களுக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த நெட்வொர்க்கில் வந்து பசங்க இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றது தான். இந்த பெண்கள் மாதிரியே பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் இருக்காங்க. இப்போ பிரச்சனை வந்து பசங்களுக்கும் இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட தெளிவாக ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸோ இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த இன்சிடெண்ட்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போது நெட்வொர்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துடுச்சு. இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் தெரியுங்களா. உங்கள் பசங்கக்கிட்ட மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றது உங்களால் யூகிச்சு பார்க்க முடியுமா? ஏன்னா வரக்கூடிய ஆட்ஸ்லேருந்து சரி, அவங்களுக்கு இந்த மீடியாஸ் வந்து காமிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சரி, அவங்கள ஒரு இன்டெப்த், அதாவது மறைமுகமாக ஒரு டெப்த்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எதுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா தெளிவாக எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. ஏன் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் போகும் அப்படின்றது யாரோ ஒருத்தர் தீர்மானிக்கிறாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க தெரியுங்களா, அந்த சம்பாதனையை எதுக்கு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். உங்களோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றதுக்காக. அந்த வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்ட்டு எல்லாருமே சரியான விதத்தில் தான் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. இன்னொருத்தரோட காசை வந்து சுரண்டுற ஒரு கும்பல் இருக்குது. நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் சும்மா ஒர்க் பண்ணுறது கிடையாது. அதுக்கான சம்பளத்தை நீங்கள் வாங்கிட்டு தான் வேலை செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பண தேவை அப்படின்றது எல்லாருக்குமே அத்தியாவசியமாக மாறிடுச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா நாள் போக்கில் அது ஆடம்பரமாக மாறிட்டுருக்கு. ஸோ உங்களோட ஆடம்பரத்தை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வரணும், வெளியே காமிக்கணும், இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க ரொம்ப ஆடம்பரமாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுறது பணம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு தவறுகள் நடந்துட்டு தான் இருக்குது. முதலாளி கடைசி வரையும் முதலாளியாக தான் இருக்கான், ஏழை கடைசி வரையும் ஏழையாக தான் இருக்கான். இது எதுக்குப்பா நடுவில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, ஆமாம் கைஸ், நிறைய விஷயம் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன்னு வச்சுங்களேன். அதில் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக ரீச் ஆகாது. ஏன் தெரியுங்களா, நல்ல விஷயத்த பேசும்போது யாரும் காது தந்து கேட்க மாட்டாங்க. அது யாரு காதுலையும் போய் விழாது. அதே நீங்கள் ஏதோ ஒரு வேகத்தில் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க, எதையோ ஒன்றத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய இன்டென்ஷன் எல்லா விஷயமும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான். ஸோ இந்த உலகத்தில் இதுவும் நடந்துட்டுருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் தெரியுங்களா. இந்த ஒரு இன்டென்ஷன் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா பணத்துக்காக தன்னுடைய உடலை விற்கிற சில கூட்டங்கள்,
பணத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிற சில கூட்டங்கள். இதில் இவங்க விருப்பப்பட்டு தான் வராங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யாரோ ஒருத்தரோட வற்புறுத்தல்னால, அவங்களோட குடும்ப கஷ்டத்தினால. அந்த குடும்ப கஷ்டம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அத்தியாவசியம். நான் தான் ஸ்டார்டிங்கே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் தெரியுங்களா. இது வந்து பார்ட் 3 போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம் அப்படின்றது உடை, உணவு, இருப்பிடம். இது 3 விஷயம்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம். அதை தாண்டி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே வந்து அத்தியாவசியமாக மாறிடுச்சு. முன்னெல்லாம் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃபோனோட விலை 5000 ரூபாய் அப்படின்னா 5000 ரூபாவா அப்படின்னு கேட்குற அந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் ஒரு ஃபோனோட விலை வந்து 1,50,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் 1,50,000 ரூபாய் தானே, வாங்கிட்டா போச்சு, இஎம்ஐயில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு கூட்டம் வந்து இப்போ உருவாயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு பணத்தோட வேல்யூ வந்து பெருசாக இப்போ யாருமே கன்சிடர் பண்ணுறதில்ல. அவங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த பணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா மேலே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சம்பாதனை வந்து நல்ல வழியில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் அங்கே கொஸ்டின் மார்க். நான் இந்த இடத்துல வந்து வெறும் கேர்ள்ஸ் மட்டும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணல, பாய்ஸையும் சேர்த்து தான் இந்த இடத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றதும் சொல்லிடுறேன். ஸோ எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து மறைமுகமாக வந்து கிரவுண்ட் நெட்ஒர்க்லேருந்து ஹையர் ப்ரொஃபைல் அப்படின்ற வரையும் இப்போ வந்து ஸ்கேம்ஸும் நடந்துட்டுருக்கு. இதில் மாட்டிட்டு முழிக்கிறவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தா இந்த 2K கிட்ஸ் இருக்காங்க தெரியுங்களா. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரிதல், ஒரு தெரிதல் அவங்களுக்கு கிடையாது. தெரியாமல் இந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு போனால் இவங்களுக்கு இந்த விஷயம் நடக்குது அப்படின்றது நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு கிடையாது. அவங்க எதில் வேணால் சர்ச் பண்ணலாம். அவங்களோட நெட்வொர்க் வந்து இப்போ இருக்கிற பசங்களோட நெட்வொர்க்லாம் ரொம்ப பெருசு. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. அவங்க பார்க்குற விஷயம், அவங்க கேட்குற விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப பெருசு. சமீபமாக வந்து நான் என் காதால் கேட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, என் பசங்க ஃபோனில் வந்து பூந்து விளையாடுவாங்க, அவங்களுக்கு தெரியாததே கிடையாது. அதுதான் பிரச்சனை இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு தெரியாததே கிடையாது அப்படின்றாங்க தெரியுங்களா. எனக்கு இந்த வயசு வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ கூட வந்து ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்கனால எல்லாத்தையும் ஈஸியாக வந்து பண்ண முடியுது அப்படின்றது தான் பிரச்சனை. ரொம்ப ஈஸியாக அட்வான்ஸாக அவங்க பண்ணுறதுனால என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத விஷயத்தையும் தாண்டி அவங்க எக்ஸ்ட்ரீமாக போய் எல்லா விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, கேட்டு கற்றுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்க ஒரு ஸ்கேமில் போய் மாட்டுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றது தான். அவங்க யார் மூலியமோ வந்து பாதிக்கப்படுறாங்க, இல்லை அவங்க யாராலேயோ ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கிற நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு பசங்க வந்து கெட்டு போகிறதுக்கு எவ்வளோ வழிகள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. உங்கள் பசங்க வந்து சேஃபாக தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பசங்களை வந்து கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல விற்கிற கும்பல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பணத்துக்காக இந்த இடத்துல விற்கிற கும்பல் இருக்குது. ஸோ தன்னுடைய சொந்த உறவினர்களே வந்து எடுத்துகிட்டு போய் விற்கிற கும்பல் இருக்குது. பெண்கள் வந்து பெண்களே எடுத்துகிட்டு போய் விற்கிற கும்பல் இருக்குது. இந்த பெண்கள், இந்த ப்ராஸ்டியூட்ஸ்லாம் இருக்காங்க தெரியுங்களா, இதுக்கு எல்லாம் தலைமை தாங்கிறது ஒரு பெண் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே கரிசனை வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவங்க லைஃப்பில் வளரணும், அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது காசு எப்படி வந்தால் நமக்கு என்ன, காசு வருதா அது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்போ நடக்குது கைஸ், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்போ நடந்துட்டுருக்கு. எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ப்ராஸ்டியூட் நடக்கலை அப்படின்ட்டு விரல் விட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடையாது. மறைமுகமாகவோ இல்லை இது வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கமும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு முயற்சியும் எடுக்காது. காரணம் என்ன தெரியுங்களா, இந்த மாதிரி ப்ராஸ்டியூட் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஃபாக சில நேரத்தில் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட ஆசையை தீர்த்துக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் போய் அவங்களோட ஆசையை தீர்த்துக்கிறாங்க. இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ ரேப்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இவங்க இருக்கிறதுனால தான் நம்மளோட வருங்காலம் அப்படின்றது யாரோ ஒருத்தர் மூலியமாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல தெரிஞ்சுங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா இழந்துட்டு இன்னொருத்தருக்காக வாழ்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலிஸ்லாம் இருக்குது. இவங்களுக்கும் வந்து பசங்களாம் இருப்பாங்க, இவங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்குது, இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்லாம் இருக்கும்பொழுது
இதில் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேசிக்காக அவங்க பணத்துக்காக இந்த விஷயத்த செய்கிறாங்க. அவங்க விருப்பப்பட்டு விருப்பப்படாமல் இந்த விஷயத்த செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்தினால பாதிக்கப்படுற ஒரு கூட்டம் அப்படின்னா அது இவங்க தான் அப்படின்றதே இந்த இடத்துல சொல்கிறேன். எல்லாத்துலேயும் வந்து ஒரு டார்க் சைடு இருக்குது, ஒரு குட் சைடு இருக்குது. இவங்களோட டார்க் சைடு என்னன்னா இவங்க இந்த ப்ராஸ்டியூட்டாக மாறிட்டாங்க, இந்த ப்ராஸ்டியூட்டில் இவங்க இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், ப்ராஸ்டியூட்ஸ் வந்து அவங்க விருப்பப்படாமல் அந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க இருக்கிறதுனால இப்போது நிறைய பெண்கள் வந்து நல்ல விதமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்கூட பார்க்குறோம். ஏன்னா இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா தினம் எத்தனையோ ரேப் வந்து இந்த இடத்துல நடக்கும். யாரோ ஒருத்தர் வந்து சீரழிவாங்க. அது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ இவங்களை வந்து நீங்கள் அவமரியாதையை மட்டும் என்றைக்குமே பண்ணிடாதீங்க. இவங்க இந்த உலகத்தில் வந்து கடவுள் ஆசிர்வதிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்க. ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை வந்து தப்பான கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் இந்த வீடியோவில் நிறைய விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனல் வந்து ஒரு ரைடிங் சைடு மட்டும் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் சைடாகவும் வந்து நான் என்னுடைய சேனலில் நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்குள்ள ரொம்பவே பெருமையான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய வீடியோவுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதுக்கு பேசியிருப்பேன் அப்படின்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரைடுக்கு போகலாம். அதே நேரத்தில் எல்லாரும் பைக் ரைடெலாம் பண்ணும்போது சேஃபாக பண்ணுங்கள், ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணுங்கள், ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டக்கூடாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ராப்பராக இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சேஃபாக இருக்கும். எனிவே, இந்த வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணி இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்ன என்னுடைய நண்பருக்கும் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே தெளிவாக பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எதனா குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸ்டே டியூன். நான் தான் உங்கள் ராய்ஸ் பேசுகிறேன்.